வணக்கம். அச்சச்சோ அகராதி வெப் சீரிஸோட கன்டினியூஷன் பார்க்கலாம். இது வந்து வித்தவுட் ஷார்ட்கட் வீடியோ தான். ஃபர்ஸ்ட்டா ஃபேஷனிஸ்டா அப்படிங்கிறது புதுப்பாணியர். ஃபேஷனிஸ்டா அப்படின்னா புதுப்பாணியர். ப்ரீவியஸ் பேஜில் ஃபேஷன் அப்படின்னா புதுப்பாணி அப்படின்ட்டு இருக்கும். ஃபேஷனிஸ்டா அப்படின்னா புதுப்பாணியர். ஃபாஸ்ட்லி அப்படின்னா வருவாய்த்துறை ஆண்டு விளைச்சலாண்டு. ஃபாஸ்ட்லி அப்படின்னா வருவாய்த்துறை ஆண்டு விளைச்சலாண்டு. ஃபாஸ்ட் அப்படின்னா உண்ணாநிலை உண்ணா நோன்பு தான் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது. நோன்பு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபாஸ்ட் அப்படிங்கிறது உண்ணாநிலை உண்ணா நோன்பு. அடுத்து ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ் அப்படின்னா துரித இலைகள். ஃபாஸ்ட் ஃபைபர்னா துரித இலைகள். ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது விரைவு உணவகம். விரைவு உணவு தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு. அடுத்ததா ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னா விரைவு வழிமுறை. ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னா ஃபாஸ்ட்னா விரைவாக போ, ஃபாஸ்ட்டாக வா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃபாஸ்ட் ட்ராக்னா ஒரு வழி. அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னா விரைவு வழிமுறை, விரைவு செல்வழி. அடுத்து ஃபாஸ்டன் அப்படின்னா இணைக்க உதவும் பொருள். ஃபாஸ்டன் அப்படின்னா இணைக்க உதவும் பொருள், கட்ட உதவும் பொருள். கட்டு சேர், கட்டுறது, கட்டு சேர் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாஸ்டன் அப்படிங்கிறது. அடுத்தது ஃபாஸ்டர் அப்படின்னா பட்டினி இருப்போம். ஃபாஸ்டர்னா பட்டினி இருப்போம். ஃபாஸ்ட்னா நோன்புன்னு படிச்சிருக்கோம். ஃபாஸ்டர் அப்படின்னா பட்டினி இருப்போம். ஃபாஸ்டிடியஸ் அப்படின்னா கூர்நெறி. ஃபாஸ்டிடியஸ் அப்படின்னா கூர்நெறி. ஃபாஸ்டிகேட் அப்படின்னா கூம்பு மரம். ஃபாஸ்டிடியஸ் அப்படிங்கிறது கூர்நெறி. ஃபாஸ்டிகேட் அப்படின்னா கூம்பு மரம். ஃபேட் அப்படின்னா கொழுத்த பருத்த. ஃபேட்னா கொழுத்த பருத்த. ஃபேட் எம்போலிசம் அப்படின்னா கொழுப்பு மிதவை அடைப்பு. ஃபேட் எம்போலிசம்னா கொழுப்பு மிதவை அடைப்பு. ஃபேட் ஹெட் அப்படிங்கிறது கூறுகட்டவர். ஃபேட் ஹெட் அப்படின்னா கூறுகட்டவர். ஃபேட் ஸ்பார்க். ஃபேட் ஃபார்க் அப்படிங்கிறது ஃபேட் ஸ்பார்க் அப்படின்னா தடித்த அனற்பொறி. தடித்த அனற்பொறி ஃபேட் ஸ்பார்க். ஃபேட் டேக்ஸ் அப்படின்னா கொழுப்பு பொருள் வரி. கொழுப்பு பொருள் வரி. ஃபேட்னா கொழுப்பு, டேக்ஸ்னா வரி. அப்போ ஃபேட் டேக்ஸ் அப்படிங்கிறது கொழுப்பு பொருள் வரி. ஃபேட்டல் அப்படின்னா அழிவார்ந்த இறப்புக்குரிய எதுனா ஃபேட்டல் அப்படிங்கிறது அழிவார்ந்த இறப்புக்குரிய. ஃபேட்டல் ஆக்சிடென்ட் அப்படின்னா இறப்புக்குரிய நேர்ச்சி, உயிரளிக்கும் ஏதம்னா ஃபேட்டல் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது. ஃபேட்டலிசம் அப்படின்னா ஊழ்வழி கோட்பாடு. ஊழ்வழி கோட்பாடு ஃபேட்டலிசம் அப்படிங்கிறது. ஃபேட்டலிஸ்ட் அப்படின்னா ஊழ்வழி கோட்பாட்டாளர். ஃபேட்டலிசம்னா ஊழ்வழி கோட்பாடு. ஃபேட்டலிஸ்ட் அப்படின்னா ஊழ்வழி கோட்பாட்டாளர். ஃபேட்டலிட்டி அப்படிங்கிறது இடர் துன்பம் விளக்கவியலா நேர்ச்சி தான் ஃபேட்டலிட்டி அப்படிங்கிறது. ஃபேட் பெர்க் அப்படின்னா கரையா பொருள். ஃபேட் பெர்க் அப்படிங்கிறது கரையா பொருள். ஃபேட் அப்படின்னா ஊழ்வழி. ஃபேட்னா ஊழ்வழி தான் ஃபேட் அப்படிங்கிறது. ஃபேட்டட் அப்படின்னா ஊழ்வினையான. ஃபேட்டட் அப்படிங்கிறது ஊழ்வினையான. ஃபேட் கட்ஸ் அப்படிங்கிறது தடியர். ஃபேட் கட்ஸ். ஃபாதர் அப்படின்னா அப்பா, தகப்பன், தந்தை. ஃபாதர்லேண்ட் அப்படின்னா தந்தை நாடு. ஃபாதர்ஹுட் அப்படிங்கிறது தந்தை நிலை. ஃபாதர் இன்லா மாமனார். ஃபேதோம் அப்படின்னா 6 அடி ஆழ அளவு. ஃபேதோம் 6 அடி ஆழ அளவு. 6 அடி ஆழ அலகு எதுனா ஃபேத்தோம் அப்படிங்கிறது. ஃபேத்தோமபிள் அப்படின்னா புரிந்து கொள்ளக்கூடிய. ஃபேத்தோமர் அப்படின்னா அளவிடுவோன். ஃபேட்டிக்யூ அப்படிங்கிறது அயற்சி, களைப்பு, சோர்வு தான் எனது ஃபேட்டிக்யூ. அயற்சி, களைப்பு, சோர்வு. ஃபேட்டிக்யூட் அப்படின்னா களைப்புற்ற சோர்வடைந்ததான் ஃபேட்டிக்யூட் அப்படிங்கிறது. ஃபேட்டிக்யூயிங் அப்படின்னா களைப்புறச் செய்கிற. ஃபேட்லிங் அப்படிங்கிறது கொடுங்கன்று. ஃபேட்லிங்னா கொடுங்கன்று. ஃபேட்னஸ் அப்படிங்கிறது பருமன். ஃபேட் ஆயில் அப்படின்னா கொழுப்பு நெய்மம். ஃபேட் ஆயில் கொழுப்பு நெய்மம். ஃபேட்டன்ட் அப்படின்னா ஒதியன். ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது கொழுப்பு காடி. கொழுப்பு காடி. ஃபேட்டுவஸ் அப்படின்னா பொருளற்ற. ஃபா பார்க் அப்படிங்கிறது புறநகர் பகுதி. அப்படின்னா புறநகர் பகுதி. ஃபாகல் அப்படின்னா ஆல் மிடற்றொலி தான் ஃபாகல். ஃபாசஸ் அப்படின்னா தொண்டை துளை. தொண்டை துளை. ஃபாக் அப்படின்னா இகழ்ச்சி குறிப்பு. ஃபால்ட் அப்படிங்கிறது குற்றம், தவறுகை எதுனா ஃபால்ட்டு பிளேன் அப்படின்னா பிளவு தளம். ஃபால்ட்டு ஸ்கிராப் அப்படின்னா பிளவு முகம். ஃபால்ட்டு பிளேன் அப்படின்னா பிளவு தளம். ஃபால்ட்டு ஸ்கிராப் அப்படின்னா பிளவு முகம். ஃபால்ட்லெஸ் அப்படிங்கிறது குற்றமற்ற. ஃபால்ட்டுனா குற்றம், ஃபால்ட்லெஸ் அப்படிங்கிறது குற்றமற்ற. ஃபால்ட்டி அப்படிங்கிறது குற்றமுள்ள பழுதான பிழையானதான் ஃபால்ட்டி. ஃபவுனா அப்படின்னா இடம் சார் விலங்கினம் தான் ஃபவுனா. பாசிஃப்ரேயட் அப்படிங்கிறது விலங்கொலி. ஃபாஸ்டினா அப்படின்னா ஆற்றல் அறிவு. ஃபாஸ்டிப்ரேயட் அப்படிங்கிறது விலங்கொலி. ஃபாஸ்டினானா ஆற்றல் அறிவு. ஃபால்ட்டியூயில் அப்படிங்கிறது கை நாற்காலி. ஃபால்ட்டியூயில் அப்படிங்கிறது கை நாற்காலி. ஃபாவி அப்படிங்கிறது ஓவிய குழுவினர். ஃபாஸ் பாஸ் அப்படின்னா இடையீடு இழுக்கு சொல்லிழுக்கு. எதுனா ஃபாஸ் பாஸ் அப்படிங்கிறது இடையீடு இழுக்கு சொல்லிழுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் ஐம் வெரி சாரி. நீங்கள் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபாக்ஸ்பாலஜி அப்படிங்கிறது பொய்யை பொறுத்தருளுதல் தான் ஃபாக்ஸ்பாலஜி அப்படிங்கிறது. ஃபாவிகான் அப்படின்னா வலைத்தள விருப்ப குறிப்படம். ஃபாவினியன் அப்படின்னா மென்மையான. ஃபேவர் அப்படின்னா உதவி செய் தனிச்சலுகை தான் எனது ஃபேவரபிள் அப்படின்னா சார்பான தனிச்சலுகையான. ஃபேவரபிள் அப்படிங்கிறது சார்பான தனிச்சலுகையான. ஃபேவர் அப்படின்னா உதவி செய் தனிச்சலுகை.
ஃபேவரபிள் ஆர்டர்ஸ் அப்படின்னா இசைவான ஆணைகள், தக்க ஆணைகள் தான் ஃபேவரபிள் ஆர்டர்ஸ். ஃபேவரபிள் சீசன் அப்படின்னா ஏற்ற பருவம், தக்க பருவம். ஃபேவரபிள்னஸ் அப்படிங்கிறது இசைவான தன்மை, தனிச்சலுகை. இதுனா ஃபேவரபிள்னஸ் அப்படிங்கிறது இசைவான தன்மை, தனிச்சலுகை. ஃபேவர் அப்படின்னா தனிச்சலுகை. ஃபேவர்டு அப்படின்னா தனிச்சலுகை பெற்ற, தனிச்சலுகை பெற்ற தான் ஃபேவர்டு. ஃபேவரைட் அப்படிங்கிறது பிடித்தமான, விருப்பமான. ஃபேவரைட் அப்படிங்கிறது இது நமக்கே தெரியும். ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது ஆர்வப்பற்று, ஒருதலை பற்று, தனிப்பற்று. இதுனா ஃபேவரட்டிசம். ஆர்வப்பற்று, ஒருதலை பற்று, தனிப்பற்று. ஃபான் அப்படின்னா ஃபான் கவன ஈர்ப்பு. ஃபானிங் அப்படிங்கிறது நட்பு கொள்வோன். ஃபானிங் நட்பு கொள்வோன். ஃபாக்ஸ் அப்படின்னா உருவ நேர்படி, தொலைநகல், நிகரி. எதுனா ஃபாக்ஸ் அப்படிங்கிறது. ஃபாக்ஸ் டோன் அப்படின்னா நிகரி ஒளி, நிகரி ஒளி. ஃபாக்ஸ்னா நிகரின்னு அர்த்தம் இருக்குது. ஃபாக்ஸ் டோன் அப்படின்னா நிகரி ஒளி. ஃபேஸ் அப்படின்னா தொந்தரவு, ஃபேஸ்னா தொந்தரவு. ஃபீடி ஜாய், ஃபீடி ஜோய், ஃபீடி ஜோய் அப்படின்னா வேட்டுமுகம். ஃபீடி ஜோய் அப்படிங்கிறது வேட்டுமுகம். ஃபியர் அப்படின்னா அச்சப்படு, அச்சம். ஃபியர் அச்சப்படு, அச்சம். இது நமக்கு தெரியும். ஃபியர் கிரைஸ் அப்படின்னா அச்சக்குரல்கள், அச்சக்குரல்கள். ஃபியர் இன்டின்ஸ்டிக் அப்படிங்கிறது, ஃபியர் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது அச்ச இயல்பூக்கம். ஃபியர் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா அச்ச இயல்பூக்கம். ஃபியர்னா அச்சப்படு, அச்சம். ஃபியர் ஆப் சின் அப்படின்னா தீவினை அச்சம், தீவினை அச்சம். ஃபியர்ஃபுல் அப்படின்னா அச்சந்தரு, அஞ்சத்தகு. அதாவது ஃபியர்ஃபுல் அப்படிங்கிறது அச்சந்தரு. ஃபியர்ஃபுல் அச்சம் தருகிற அப்படின்னு சொல்லுவோம்ல, அச்சம் தருகிற. அஞ்சத்தகு. அடுத்து ஃபியர்ஃபுல்லி அப்படின்னா அச்சத்துடன். ஃபியர்லெஸ் அப்படின்னா அஞ்சாமை. ஃபியர்னா அச்சம், ஃபியர்லெஸ்னா அஞ்சாமை. அடுத்ததாக ஃபியர்லெஸ்லி அப்படின்னா அச்சமற்று. ஃபீசிபிலிட்டி அப்படின்னா இயலுந்தன்மை, செய்தகவு தான் ஃபீசிபிலிட்டி. ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்னா திட்ட செயலாக்க அறிக்கை, செயலாக்க அறிக்கை. ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட். ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அப்படிங்கிறது செயலாக்க ஆய்வு. ஃபீசிபிள் அப்படின்னா இயலக்கூடிய, செய்யத்தக்க, வாய்ப்புடைய, நடைபெறக்கூடிய, வாய்ப்புடைய. இதுனா ஃபீசிபிள் அப்படிங்கிறது இயலக்கூடிய, செய்யத்தக்க, வாய்ப்புடைய, நடைபெறக்கூடிய, வாய்ப்புடைய. ஃபீசிபிள் மெத்தட் அப்படின்னா செயல் எளிமை முறை தான் ஃபீசிபிள் மெத்தட் அப்படிங்கிறது. ஃபீஸ்ட் அப்படின்னா விருந்து, ஃபீஸ்ட்னா விருந்து. ஃபீஸ்ட் ரைட் அப்படிங்கிறது விருந்து முறை. ஃபீஸ்ட்னா விருந்து, ஃபீஸ்ட் ரைட் அப்படின்னா விருந்து முறை. ஃபீட் அப்படின்னா அருஞ்செயல், ஃபீட் அருஞ்செயல். ஃபெதர் அப்படிங்கிறது சிறகு, சுழலிறகு, சிறகு, சுழலிறகு, ஃபெதர்னு சொல்லுவோம். அடுத்து ஃபெதர் பிரெயின் அப்படின்னா, ஃபெதர் பிரெயின் அப்படிங்கிறது விளையாட்டுத்தனமானவர், அறிவு குறைந்தவர் வந்து ஃபெதர் பிரெயின். ஃபெதர் டஸ்டர் அப்படிங்கிறது இறகு துடைப்பான். டஸ்டர்னா துடைப்பான், ஃபெதர் டஸ்டர்னா இறகு துடைப்பான். ஃபெதர் ஃபியர் அப்படின்னா இறகச்சம். ஃபெதர் ஜெர்ம் அப்படின்னா சிறகு முளை, சிறகு முளை. ஃபெதர் பாப்பிலா அப்படின்னா சிறகு முகிழ்ப்பு. ஃபெதர் பாப்பில்லா அப்படிங்கிறது சிறகு முகிழ்ப்பு. ஃபெதர் ஸ்டார் அப்படிங்கிறது இறகு உடு ஸ்டார் அப்படிங்கிறது. அடுத்து ஃபெதர் ட்ராக்ஸ் அப்படின்னா இறகு செல்வழிகள். ஃபெதர் ட்ராக்ஸ் அப்படின்னா இறகு செல்வழிகள். ஃபெதர் டச் அப்படிங்கிறது தூவி தொடுகை. ஃபெதர் டச் தூவி தொடுகை. ஃபீட்லி அப்படின்னா நேர்த்தியாக. ஃபீட்டி அப்படிங்கிறது விருப்பப்பற்று. ஃபீட்லினா நேர்த்தியாக, ஃபீட்டி அப்படிங்கிறது விருப்பப்பற்று. ஃபீச்சர் அப்படிங்கிறது கூறு, சிறப்பியல்பு, தோற்றம். இதுதான் ஃபீச்சர். ஃபீச்சர் லென்த் அப்படின்னா, ஃபீச்சர் லென்த் அப்படிங்கிறது நெடுந்தொடர். ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னா நீலப்படம். ஃபீப்ரிஃபியூ ஃபீப்ரிஃபியூ அப்படிங்கிறது காய்ச்சல் மருந்து. ஃபீப்ரிஃபியூ அப்படிங்கிறது காய்ச்சல் மருந்து. ஃபீப்ரிப்ரோஃபியா அப்படிங்கிறது காய்ச்சலச்சம், காய்ச்சலச்சம். சாரி ஃபெப்ரிஃபியூஜ் அப்படிங்கிறது காய்ச்சல் மருந்து. ஃபெப்ரிஃபோஃபியா அப்படின்னா காய்ச்சல் அச்சம். ஃபெக்லஸ் அப்படிங்கிறது பயனிலி. ஃபெக்லஸ் அப்படின்னா பயனிலி. ஃபெக்லஸ் பேஜஸ், ஃபெக்லஸ் ஃபேஜஸ் அப்படின்னா பயனற்ற உண்ணிகள். ஃபெக்யூலண்ட் அப்படின்னா கலங்கலான. ஃபெக்யூலண்ட் கலங்கலான. ஃபெக்கண்ட் அப்படிங்கிறது வளம். ஃபெக்கண்டிட்டி அப்படின்னா இனப்பெருக்க வளம். ஃபெக்கண்ட் அப்படின்னா வளம். ஃபெக்கண்டிட்டி இனப்பெருக்க வளம். ஃபெடரல் அப்படின்னா கூட்டமைப்பான, ஒன்றிய. இதுனா ஃபெடரல். ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னா கூட்டரசு, கூட்டிணை அரசு, ஒன்றிய அரசு தான் ஃபெடரல் கவர்மெண்ட். ஃபெடரலிசம் அப்படின்னா கூட்டாட்சி மெய்மம் தான் ஃபெடரலிசம். ஃபெடரேட் அப்படின்னா கூட்டுருவி. ஃபெடரேஷன் அப்படின்னா ஒன்றியம், கூட்டமைப்பு, கூட்டு பேராட்சி தான் ஃபெடரேஷன். ஃபெடிட்டி அப்படிங்கிறது இழிவு. ஃபெடிட்டி இழிவு. ஃபீ அப்படின்னா கட்டணம். ஃபீஸ்ன்னு சொல்லலாம், ஃபீஸ் கட்டணம். ஃபீ ரெமிஷன் அப்படின்னா கட்டண தள்ளுபடி. ஃபீ ஸ்பிளிட்டிங் அப்படிங்கிறது அறிமுக கட்டணம். ஃபீ ஸ்பிளிட்டிங் அப்படின்னா அறிமுக கட்டணம். ஃபீபிள் அப்படின்னா இளைத்த, மெலிந்த, வலுவுற்ற. இதுனா ஃபீபிள் அப்படிங்கிறது இளைத்த, மெலிந்த, வலுவற்ற. ஃபீபிள் மைண்ட் அப்படின்னா தளர்மனம். ஃபீபிள் மைண்ட் தளர்மனம். ஃபீபிலிட்டி அப்படின்னா வலுக்குறை அயற்சி. வலுக்குறை அயற்சி தான் ஃபீபிலிட்டி. ஃபீட்பேக் யூனிட் அப்படின்னா பின்னிலையறி பிரிவு தான் ஃபீட்பேக் யூனிட். ஃபீடு காஸ்ட் அப்படின்னா ஊட்டச்செலவு, தீவன செலவு தான் ஃபீடு காஸ்ட். ஃபீடு ஹெட் அப்படிங்கிறது முதன்மை குழாய். ஃபீடு ரோலர் அப்படின்னா வழங்கு உருளை. ஃபீடு ஸ்டாக் அப்படின்னா மூலப்பொருள் இருப்பு. ஃபீட்பேக் அப்படின்னா பயனீட்டம், பின்னூட்டம். இதனால் ஃபீட்பேக். ஃபீட்பேக் மெத்தட் அப்படின்னா பின்னூட்ட முறை. ஃபீட்பேக் பிரின்சிபல் அப்படின்னா பின்னூட்ட நெறிமுறை. ஃபீட்பேக் ப்ராசஸ் அப்படின்னா பின்னூட்ட செயல்முறை. ஃபீட்பேக் ரேஷியோ பின்னூட்ட தகவு. ஃபீட்பேக் யூனிட் அப்படிங்கிறது பின்னூட்ட பிரிவு. ஃபீடர் அப்படின்னா தீவன தொட்டி. ஃபீடர் கேட்டகரி அப்படிங்கிறது வளர்நிலை பணியிடம். ஃபீடர் கேட்டகரி அப்படிங்கிறது வளர்நிலை பணியிடம். ஃபீடர் செல் அப்படின்னா ஊட்டி களம் தான் ஃபீடர் செல். ஃபீடர் போஸ்ட் அப்படிங்கிறது பதவி உயர்வு வாய்ப்பு பணியிடம், வளர்நிலை பணியிடம். இதனால் ஃபீடர் போஸ்ட். ஃபீடர் ரேஷியோ அப்படிங்கிறது பின்னூட்ட தகவு. இங்கே வந்து ஃபீட்பேக் ரேஷியோ அப்படின்னா பின்னூட்ட தகவு, இங்கே ஃபீடர் ரேஷியோ அப்படின்னாலும் பின்னூட்ட தகவு.
வியத்தகவு. ஃபீடர் ரோட் அப்படின்னா ஊட்டிச்சாலை. ஃபீடிங் சார்ஜஸ் அப்படின்னா உணவு கட்டணம், தீவன கட்டணம் தான் ஃபீடிங் சார்ஜஸ். ஃபீடிங் கோஞ்ச் அப்படின்னா பாலாடை. ஃபீடிங் கோஞ்ச் அப்படிங்கிறது பாலாடை. ஃபீடிங் டிசார்டர் அப்படின்னா உண்ணுதல் நோய். ஃபீடிங் ஃபர்ரோ அப்படிங்கிறது ஊட்டப்பள்ளம். ஃபீடிங் ஃபர்ரோ ஊட்டப்பள்ளம். ஃபீடிங் மெக்கானிசம் அப்படின்னா ஊட்டி இயங்கமைப்பு. ஊட்ட இயங்கமைப்பு. ஊட்ட இயங்கமைப்பு தான் ஃபீடிங் மெக்கானிசம். ஃபீடிங் பைப். ஃபீடிங் பைப் அப்படின்னா ஊட்டுக்குழாய். ஊட்டுக்குழாய் தான் ஃபீடிங் பைப். ஃபீடிங் போஸ்ட் அப்படின்னா ஊட்டக்கம்பங்கள். ஃபீடிங் போஸ்ட் ஊட்டக்கம்பங்கள். ஃபீடிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது தீவன அட்டை. ஃபீடிங் டியூப் அப்படிங்கிறது ஊட்டல் வகைகள். ஃபீடிங் டியூப் ஊட்டல் வகைகள். ஃபீட்ஸ் அப்படிங்கிறது தீவனம், தீனி. ஃபீலிங் ப்ளூ அப்படின்னா துயர் உணர்வு தான் ஃபீலிங் ப்ளூ. ஃபீஸ் ஃபார் ஸ்டாம்பிங் அப்படிங்கிறது அளவைக்கான முத்திரை கட்டணம், எடை முத்திரை கட்டணம். முத்திரை கட்டணம் எதுனா ஃபீஸ் ஃபார் ஸ்டாம்பிங் அப்படிங்கிறது அளவைக்கான முத்திரை கட்டணம், எடை முத்திரை கட்டணம், முத்திரை கட்டணம். ஃபே அப்படின்னா ஏமாற்ற உணர்வு. ஃபே ஏமாற்ற உணர்வு மொழி. ஏமாற்ற உணர்வு மொழி தான் ஃபே. ஃபெய்ஸ்டி அப்படிங்கிறது கொடூரமான. ஃபெலிசிபிக் அப்படின்னா இன்ப வாழ்வு நோக்கியதான் ஃபெலிசிபிக். ஃபெலிசிட்டேட் அப்படின்னா மகிழ்ச்சி தெரிவி, வாழ்த்துக்கூறு, பாராட்டு. ஃபெலிசிட்டேட் அப்படிங்கிறது. ஃபெலிசிட்டேஷன் அப்படின்னா வாழ்த்து. ஃபெலிசிட்டேட் அப்படின்னா மகிழ்ச்சி தெரிவி, வாழ்த்துக்கூறு, பாராட்டு. ஃபெலிசிட்டேஷன் அப்படிங்கிறது வாழ்த்து. ஃபெலிசிட்டேட்டர் அப்படின்னா வாழ்த்துபவர். ஃபெலிசிட்டி அப்படிங்கிறது பெருமகிழ்ச்சியானதான் ஃபெலிசிட்டி. ஃபெலிசிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா சொற்றிரன். ஃபெலைன் அப்படின்னா பூனை இனம். பூனை இனம். ஃபெல் மாங்கர் அப்படின்னா தோல் வியாபாரி. தோல் வியாபாரி. ஃபெல் மாங்கரிங் அப்படின்னா மேல் மூடி நீக்கம் தான் ஃபெல் மாங்கரிங். ஃபெல்லோ அப்படின்னா சுற்றுவட்டம். இங்கே ஃபெல்லோ அப்படிங்கிறது கூட்டாளி, துணைவன், தோழன், நண்பன். இதுனா ஃபெல்லோ அப்படிங்கிறது கூட்டாளி, துணைவன், தோழன், நண்பன். ஃபெல்லோ கண்ட்ரிமேன் அப்படின்னா ஒரே நாட்டான். ஃபெல்லோ சிட்டிசன் அப்படின்னா உடனிணை குடிமகன். ஃபெல்லோ சிட்டிசன். ஃபெல்லோ கண்ட்ரிமென் அப்படின்னா ஒரே நாட்டினர். ஃபெல்லோ கிரியேச்சர் அப்படின்னா உடனுயிரி தான் ஃபெல்லோ கிரியேச்சர். ஃபெல்லோ ஃபீலிங் அப்படிங்கிறது ஒத்துணர்வு. ஃபெல்லோ மேன் அப்படின்னா உடனொத்த மாந்தன். ஃபெல்லோ ஃபீலிங்னா ஒத்துணர்வு. ஃபெல்லோ மேன் உடனொத்த மாந்தன். ஃபெல்லோ மெம்பர் அப்படின்னா உடன் உறுப்பினர். ஃபெல்லோ சர்வாண்ட் அப்படின்னா உடனொத்த பணியாளர். ஃபெல்லோ டவுன்ஸ்மேன் அப்படிங்கிறது ஒரே நகரில் வாழ்பவர். ஃபெல்லோ டிராவலர் அப்படின்னா உடன் செல்வோர். ஃபெல்லோஷிப் அப்படின்னா ஆய்வு உதவித்தொகை, தகைமை, தோழன். இதுனா ஃபெல்லோஷிப் ஆய்வு உதவித்தொகை, தகைமை, தோழமை. ஃபெலோன் அப்படின்னா குற்றவாளி, தண்டனை சிறையாளி தான் ஃபெலோன். ஃபெலோனி அப்படின்னா கொடுங்குற்றம். ஃபெல்ட் நீட் அப்படின்னா உணர்தேவை. அப்படிங்கிறது உணர்தேவை. ஃபெல்ட் பேப்பர் அப்படின்னா தொட்டுணர்த்தாள், ஒட்டுத்தாள் தான் ஃபெல்ட் பேப்பர். ஃபெல்ட் டிப் அப்படிங்கிறது நார்த்துணி முனை தான் ஃபெல்ட் டிப்பு. ஃபீமேல் அப்படின்னா பெண். ஃபீமேல் குக் அப்படின்னா அடுமகள். ஃபீமேல் எஸ்காட் வார்டர். அப்படின்னா வழித்துணை பெண் காவலர். ஃபீமேல் சிப்மேட் அப்படிங்கிறது உடன் பிறந்தால். ஃபெம்டம் அப்படின்னா பெண் ஆளுமை. ஃபெமிசிஸ்டா அப்படின்னா பெண் ஆளுமை போற்றுனர். ஃபெமி அப்படின்னா இடரிட பணி. ஃபெமினர் அப்படின்னா மகளிர் நல கருத்தரங்கு. ஃபெமினசி அப்படிங்கிறது பெண்ணிய முனைப்பாளர் தான் ஃபெமினசி. ஃபெமினின் ஈக்குவாலிட்டி அப்படின்னா பெண்ணியல்பு, பெண்மை. ஃபெமினின் ஈக்குவாலிட்டி. ஃபெமினைன் அப்படின்னா பெண்ணியம் சார்ந்த பெண்மைக்குரியதான் ஃபெமினைன் நவுன் அப்படின்னா பெண்பார் பெயர். ஃபெமினைன் ப்ளூரல் அப்படிங்கிறது பெண்பால் பன்மை. நவுன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்ல குறிக்கும். அப்போ ஃபெமினைன் நவுனா பெண்பார் பெயர். ஃபெமினைன் ப்ளூரல் அப்படிங்கிறது பெண்பால் பன்மை. ஃபெமினிட்டி அப்படின்னா பெண்மை. ஃபெமினோக்ராசி அப்படின்னா பெண் ஆட்சி. ஃபெமி கவர்ட் அப்படின்னா மனமான பெண். ஃபெமி டி சாம்ப்ரி அப்படின்னா பள்ளியறை பாங்கி. ஃபெமி டவுரேஜ் அப்படின்னா பெண்குழு ஆர்வலர். ஃபெமோரல் போன் அப்படின்னா தொடை எலும்பு. ஃபெமோரல் கிளாண்ட் அப்படின்னா தொடை சுரப்பி தான் ஃபெமோரல் கிளாண்ட். ஃபெமோரல் பின் ட்ராக்ஷன் அப்படின்னா தொடை எலும்பு வல்வூசி இழுவை தான் ஃபெமோரல் பின் ட்ராக்ஷன். ஃபெமோரல் ரிங் அப்படின்னா தொடை வளையம். ஃபெமோரல் வெயின் அப்படின்னா தொடை சீரை தான் ஃபெமோரல் வெயின். ஃபெம்பர் போல் அப்படின்னா மிகைப்படுத்தும் பெண்டீர் தான் பெம்பர் போல். ஃபெம்டோசெல் அப்படிங்கிறது குறையாற்றல் ஒளிபரப்பு தான் குறையாற்றல் ஒளிபரப்பு. ஃபென் அப்படின்னா சதுப்பு நிலம். ஃபென்ஸ் அப்படிங்கிறது அடைவேலி. சதுப்பு நிலத்துக்கு ஃபென் அப்படின்னு அர்த்தமா. ஃபென்ஸ் அப்படிங்கிறது அடைவேலி. ஃபென்ஸ் ஒயர் அப்படின்னா வலைக்கம்பி. ஃபென்சர் அப்படின்னா சிலம்பம் பயில்வோர் தான் ஃபென்சர். ஃபென்சிபிள் அப்படிங்கிறது உள்நாட்டு வீரன். ஃபென்சர்னா சிலம்பம் பயில்வோர். ஃபென்சிபிள் அப்படின்னா உள்நாட்டு வீரன். ஃபென்சிங் அப்படின்னா வேலி அமைப்பு, வேலி அடைப்பு தான் என்னது ஃபென்சிங். ஃபென் கிரிக்கெட் அப்படின்னா பிள்ளைப்பூச்சி. ஃபென் கிரிக்கெட். ஃபெண்ட் அப்படின்னா தற்காப்பு காத்தல் தான் ஃபெண்டர் அப்படின்னா தீத்தாங்கி. ஃபெண்டர் வால் அப்படின்னா தடுப்புச்சுவர். ஃபெண்டர் கார்டு அப்படின்னா தடுப்பு காப்பு. ஃபெனரேஷன் அப்படின்னா கடுவட்டி, மிகை வட்டி தான் ஃபெனரேஷன். ஃபெனஸ்ட்ரா அப்படின்னா புறச்சுவர் சாளரம் தான் ஃபெனஸ்ட்ரல் அப்படிங்கிறது காப்பு சட்டகம். ஃபெங்ஸ் அப்படின்னா நார்கற்றை. ஃபெங்ஸுங்கிறது நார்கற்றை. ஃபென் பீப்புள் அப்படின்னா சதுப்பு நில மக்கள். ஃபென்னுனா சதுப்பு நிலம் படித்தோம். ஃபென் பீப்புள் அப்படிங்கிறது சதுப்பு நில மக்கள். ஃபீ ஆஃப் அப்படின்னா வெகுமதி. அப்படிங்கிறது வெகுமதி. ஃபீரல் அப்படிங்கிறது விலங்காண்டி.
ஃபெர்குலா அப்படின்னா கவை என்பு, ஃபெர்குலா கவை என்பு. ஃபெரிட்டரி அப்படின்னா திருத்தொண்டரின் கோவில், ஃபெரிட்டரி திருத்தொண்டரின் கோவில். ஃபெர்ஹோடில் அப்படிங்கிறது கலந்துவிடு, ஃபெர்ஹோடில் கலந்துவிடு. ஃபெரியல் அப்படின்னா விடுமுறை நாளுக்குரிய, ஃபெர்ஹோடில் அப்படிங்கிறது கலந்துவிடு. ஃபெரியல் அப்படின்னா விடுமுறை நாளுக்குரிய. ஃபெரிஜி அப்படிங்கிறது அண்மை வானவியல், ஃபெரிஜி அண்மை வானவியல். ஃபெர்லி அப்படின்னா வியப்பு, ஃபெர்லி வியப்பு. ஃபெர்மெண்ட் அப்படிங்கிறது நொதி, ஃபெர்மெண்ட் நொதி. ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா புளித்தல் பொங்குதல், ஃபெர்மெண்டேஷன் புளித்தல் பொங்குதல். ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னா நொதித்தல் முறை, நொதித்தல் முறை. ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா நொதி எதிர்வினை. ஃபெர்மெண்ட் அப்படிங்கிறது நொதி, அப்போ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நொதித்தல் முறை. ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா நொதி எதிர்வினை. ஃபெர்மெண்டேஷன் டேங்க் அப்படின்னா நொதிப்பு தொட்டி, நொதிப்பு தொட்டி. ஃபெர்மெண்டட் லிக்விட் அப்படின்னா நொதித்த நீர்மம். ஃபெர்மெண்டோகிராஃப் அப்படிங்கிறது நொதிப்பு வரைவி, நொதிப்பு வரைபடம் தான் ஃபெர்மெண்டோகிராஃப். ஃபெர்ன் அப்படின்னா முளைச்செடி, பெரணிச்செடி தான் எனது ஃபெர்ன். ஃபெரோசியஸ் அப்படிங்கிறது அச்சம் தரிக்கிற கொடிய முரட்டு குணமுள்ள கடுமையானதான் எனது ஃபெரோசியஸ். ஃபெரோசியஸ்லி அப்படின்னா வன்கொடிய. ஃபெரோசிட்டி அப்படின்னா கொடுமன போக்கு தான் ஃபெரோசிட்டி. ஃபெரட் அப்படின்னா வேட்டை, ஃபெரட்னா வேட்டை. ஃபெர்ரியேஜ் அப்படின்னா ஓடக்கூலி, ஃபெர்ரியேஜ் ஓடக்கூலி. ஃபெரைஸ் அப்படின்னா ஓடங்கள், ஓடங்கள் தான் எனது ஃபெரைஸ். ஃபெரோசிமெண்ட் அப்படிங்கிறது வளைக்காரை, ஃபெரோசிமெண்ட் வளைக்காரை. ஃபெரோ மேக்னெட் அப்படிங்கிறது வயக்காந்தம், ஃபெரோ மேக்னெட், ஃபெரோ மேக்னெட் அப்படிங்கிறது வயக்காந்தம். ஃபெரோ மேக்னெட்டிக் அப்படிங்கிறது தேனிரும்பு, ஃபெரோ மேக்னெட்டிக் அப்படின்னா தேனிரும்பு. ஃபெரோ மேக்னட்டிசம் அப்படின்னா வயக்காந்தவியல். ஃபெரோ தெரப்பி அப்படிங்கிறது இரும்பு சேர்ம பண்டுவம். ஃபெரஸ் அப்படின்னா இரும்பு சார்ந்த. ஃபெரோஜினியஸ் டெபாசிட் அப்படிங்கிறது இரும்பு படிவு பாறைகள். ஃபெர்ரூல் அப்படின்னா மாலைப்பூன் அப்படின்னா ஃபெர்ரூல். ஃபெர்ரி அப்படின்னா தோணி, தோணித்துறை, படகுத்துறை தான் ஃபெர்ரி. ஃபெர்ரி போட் அப்படின்னா துடுப்பு படகு. ஃபெர்ரி சார்ஜ் அப்படின்னா படகு கட்டணம், ஃபெர்ரி சார்ஜ் படகு கட்டணம். ஃபெர்ரி ஹவுஸ் அப்படின்னா ஓடக்காரன் வீடு, ஓடக்காரன் வீடு ஃபெர்ரி ஹவுஸ். ஃபெர்ரி மேன் அப்படின்னா களம்போட்டி. ஃபெர்டிகேஷன் அப்படின்னா உரப்பாசனம். ஃபெர்டைல் கிரசன்ட் அப்படிங்கிறது பிறை வடிவ செழுநிலம் தான் ஃபெர்டைல் கிரசன்ட். ஃபெர்டைல் சாயில் அப்படின்னா வளமன். ஃபெர்டைல்னஸ் அப்படின்னா செழிப்புத்தன்மை. ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா கருவுறல். ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ் அப்படிங்கிறது கருவுற்ற முட்டைகள். ஃபெர்டிலைசர் அப்படின்னா உரம். ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது செழிப்பான வளமானதான் ஃபெர்டிலிட்டி. ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வளநிலை மேலாண்மை, மேலாண்மை தான் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட். ஃபெர்டிலைசேஷன் டியூப் அப்படிங்கிறது கருவுறு குழல் தான் ஃபெர்டிலைசேஷன் டியூப். ஃபெர்டிலைஸ் அப்படின்னா செழிப்பாக்கு வளமாக்கு தான் ஃபெர்டிலைஸ். ஃபெர்டிலைசர் மிக்சர் அப்படிங்கிறது உரக்கலவை. ஃபெர்டிலைசர் சோர்சஸ் அப்படிங்கிறது உர மூலங்கள். ஃபெர்டிலைசர் சோர்சஸ் அப்படிங்கிறது உர மூலங்கள். ஃபெர்டிலைசிங் வேல்யூ அப்படிங்கிறது உரமிடும் செலவு. ஃபெர்வெண்ட் அப்படிங்கிறது ஆர்வம். ஃபெர்வெண்டா அப்படின்னா ஆர்வம் இல்லை. ஃபெசனைன் வெர்ஸ் அப்படின்னா வசைப்பாக்கல். ஃபெசி பாயிண்ட் அப்படிங்கிறது கேடைய பகுதி. ஃபெஸ்டல் அப்படின்னா விழா, ஃபெஸ்டல்னா விழா. ஃபெஸ்டினேட் அப்படிங்கிறது விரைவுபடு. ஃபெஸ்டினேஷன் அப்படின்னா தள்ளாட்ட நடை தான் ஃபெஸ்டினேஷன். ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது திருவிழா, பண்டிகை, விழா. ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படிங்கிறது விழா முன்பணம். ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் அப்படின்னா விழா தொகுப்பு. ஃபெஸ்டிவ் ஃபேஷன் அப்படிங்கிறது விழா கால புனைவு தான் ஃபெஸ்டிவ் ஃபேஷன். ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்னா விழா காலம். ஃபெஸ்டிவிட்டிஸ் அப்படின்னா விழா நடைமுறைகள். ஃபெஸ்டிவிட்டி அப்படிங்கிறது பண்டிகை, மகிழ்ச்சி திருநாள், விழா. அடுத்து ஃபெஸ்டூன் அப்படிங்கிறது தோரணம். ஃபெஸ்டூன் ட்ரையர் அப்படின்னா தோரண உலர்த்தி. ஃபெஸ்டூன் இஸ்லாண்ட் அப்படிங்கிறது தோரண தீவு, தொடர்தீவு தான் ஃபெஸ்டூன் இஸ்லாண்டு. ஃபெட்டல் மெச்சூரிட்டி அப்படின்னா வளர்க்கரு முதிர்ச்சி தான் ஃபெட்டல் மெச்சூரிட்டி. ஃபெட்டல் நெக் அப்படிங்கிறது கருக்குளவி தலை தான் ஃபெட்டல் நெக், கருக்குளவி தலை. ஃபெட்டேஷன் அப்படின்னா கருப்பேறு. ஃபெட்டி அப்படின்னா மகிழ்ச்சி திருவிழா விருந்தளிப்பு, தான் ஃபெட்டி. ஃபெட்டிசைடு அப்படின்னா கருவளிப்பு. ஃபெட்டிட் அப்படிங்கிறது அழுகி வாடை வீசுகிறதா ஃபெட்டிட். ஃபெட்டிசிசம் அப்படின்னா போலியுருவ வழிபாடு, ஃபெட்டிசிசம். ஃபெட்டோகிராஃபி அப்படின்னா கதிரலை வரைவியல் தான் ஃபெட்டோகிராஃபி. ஃபெட்டாலஜி அப்படிங்கிறது முதிர் கருவியல். ஃபெட்டர் அப்படின்னா முடை நாற்றம் தான் ஃபெட்டர். ஃபெட்டோஸ்கோப்பி அப்படிங்கிறது கருக்குளவி உள்நோக்கி தான் ஃபெட்டோஸ்கோப்பி. ஃபெட்டர் அப்படிங்கிறது தலை, ஃபெட்டர்னா தலை. ஃபெட்டில் அப்படிங்கிறது ஊஞ்சல். ஃபியூடி ஜாய் அப்படிங்கிறது வெடிமருந்து, வெடிமருந்து. ஃபியூயட் அப்படிங்கிறது குடிமரபு பகை, வழி பகை, தீரா பகை தான் எனது ஃபியூயட் அப்படிங்கிறது. ஃபியூடல் சிஸ்டம் அப்படின்னா நிலமானிய முறை, நில நல்கை முறை தான் ஃபியூடல் சிஸ்டம். ஃபியூடட்டரி அப்படின்னா மேட்டுக்குடி மக்கள். ஃபியூடட்டரி அப்படிங்கிறது மேட்டுக்குடி மக்கள். ஃபியூலிமோட் அப்படின்னா சருகு. ஃபீவர் அப்படிங்கிறது காய்ச்சல். ஃபீவர் ஸ்வாம்ப் அப்படின்னா தொற்று காய்ச்சல். ஃபீவர்னா காய்ச்சல், ஃபீவர் ஸ்வாம்ப் அப்படின்னா தொற்று காய்ச்சல். ஃபீவரிஷ் அப்படின்னா காய்ச்சல் உள்ள. ஃபெவிக்விக் அப்படிங்கிறது உடனொட்டி பசைக்குச்சி. எதுனா ஃபெவிக்விக் உடனொட்டி பசைக்குச்சி. ஃபியூ அப்படின்னா குறைவான சில ஃபீவர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா குறைவான மாணவர்கள். ஃபெய் அப்படின்னா தெளிவற்ற தோற்றம். அப்படிங்கிறது தெளிவற்ற தோற்றம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10 pages ஆஃப் ஆச்சுச்சல் அகராதி வெப் சீரிஸ் வந்து பார்த்துருக்கோம். வித்தவுட் ஷார்ட்கட் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாம் படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.